இரண்டாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, if you read Colossians chapter 2 and verse 19, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள்னு போட்டிருக்கு. Verse 18 in English, let no man beguile you of your reward in a voluntary humility and worshipping of angels, intruding into those things which he hath not seen, vainly puffed up by his fleshy mind. உங்களை யாரும் வஞ்சித்திர கூடாது, எச்சரிப்பாருங்க. You should be very careful that no man should deceive you. இந்த வஞ்சிக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி என்னன்னு சொன்னா, இருமாப்புள்ளவர்கள் மாத்திரம் இல்ல, மாயமான தாழ்மை உள்ளவர்களா இருப்பாங்களாம். So one of the category who belongs to this deceiving people is not only people who are puffed up or pride, they are also people who have voluntary humility. Not only people who are proud, but people who have a false appearance of humility. அவங்க உள்ள உண்மையா பெருமை உள்ளவர்கள் தான், இருமாப்புள்ளவர்கள் தான். ஆனா வெளியே தோற்றத்தை எப்படி காமிப்பாங்கன்னா, ரொம்ப தாழ்மையானவர்களாக தன்னை காமிச்சுக்கிடுவாங்க. But truly inside they are really proud and very arrogant, but outside they show as if they are humble. இந்த பெருமை தேவனுடைய பார்வையிலே பெரிய பாவமாக அருவருப்பாக கருதப்படுகிறது. This pride is viewed as a great sin and as an abomination in the sight of God. ஏன்? Why? கர்த்தர் தனக்குரிய கனத்தையும் மகிமையையும் மாட்சிமையையும் ஒரு மனிதன் தனக்கென்று எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வதுதான் பெருமை. Because it presumes to possess excellence, the glory and majesty that belongs to God to himself. இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து இவைகளை வெறுக்கிற ஒரு நிலைக்கு நாம் இருக்கணும். We have to analyze and search each and every day, and we have to be careful about it. ஏன் இது ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும்னா, உபதியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அதுல வாசிக்கிறோம், உன்னுடைய சொந்த பெருமையினால நீ வஞ்சிக்கப்பட்டாயின்னு போட்டிருக்கு. So why we have to be very careful about it? If you come to Obadiah chapter 3, you can read that you have been deceived by your own pride. அர்த்தம் என்ன? What does it mean? நமக்குள்ள பெருமை இருக்குன்னு நமக்கே தெரியாதபடி அது நம்மள வஞ்சித்துறோம். So it means that many times we are not aware of the pride that is present in ourselves. நாம் அதை ஆராய்ந்து பார்த்து நாம வேதனை உண்டாக்குகிற வழிகளை நம்மை விட்டு விலக்கி கர்த்தரிடம் திரும்பணும். So we have to search ourselves, and if you find any kind of evil ways in us, we have to turn to God. ஏனென்றால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். So we read in Proverbs 16:5 that it is an abomination to the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் ஏற்கனவே இதை தியானித்திருக்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 இருந்து 19 பார்க்கும்போது தேவன் வெறுக்கிற அருவருக்கிற 7 காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம் மேட்டிமையான கண் என்று பார்க்கிறோம். We have already meditated from Proverbs chapter 6 verses 16 to 19. One of the 7 things the Bible tells that God hates is haughty eyes. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Mark chapter 7 verses 20 to 23, தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எழுதப்பட்டுள்ள 13 காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை. And here it lists about the 13 characteristics of those which actually comes out of a person and defile himself, and one of which is pride. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆச்சரியமா இருக்கு, இந்த 13 காரியங்கள்ல பெருமை இடம்பட்டுள்ள லிஸ்ட்ல அதோடு சேர்த்து அந்த லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கொலை, விபச்சாரம், அதோடு சேர்த்து இது காம விகாரம், இதெல்லாம் இந்த பெருமையோடு சேர்த்தே பட்டியலில் நிக்குது. So what's surprising is that when you look at this 13 characteristics that is mentioned here, you can see this arrogance being considered alongside sexual immorality and murder. அதாவது இந்த பெருமை என்ன சொல்லும்னா, நான் ரொம்ப முக்கியமானவன், எனக்கு முக்கியமான ஒரு பங்கு இதில் இருக்குன்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்துகிறது. So this arrogance or pride, it always says that myself or self importance is more important, and it makes them of the first person. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இந்த தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவனிலே பெருமை காணப்படாது. So if the love of God is present in a person, this arrogance will not be present in him. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், if you read 1 Corinthians 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பிற்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. It says love is patient and kind, love does not envy or boast, it is not arrogant. அது
தன்னை புகழாது இருமாப்பாயிராது. So it does not envy or boast, it is not arrogant. அதனால தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பினால் நிறைந்திருப்பாங்களானா பெருமை அவங்க வாழ்க்கையில குடிகொள்ள இடம் கொடுக்க கூடாது. That's why if the child of God has God's love filled in his life, then he should not give room for this arrogance and pride to dwell in him. இன்னும் நான் சொல்லுவேன், தேவ அன்பினால மாத்திரம் இல்ல, தேவ கிருபை நம்ம மேல இருக்கிறதற்கு அடையாளம் கூட நாம பெருமை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பதுதான். So I not only say not only the love of God, but even when you have the grace of God, it is significant that you don't have this pride and arrogance in you. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read the Lord gives grace to the humble. ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. Romans 12 verse 3 says, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறேன், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டிய அளவிற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம். For I say, through the grace given to me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படினு சொன்னா எனக்குள்ள பெருமை இருக்க முடியாது. When you say that I love Jesus, then you cannot have this pride in you. தேவனுடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படினு சொன்னா பெருமை இருக்க முடியாது. If you say that I have received the grace of God, then you cannot have